ஏன் நம்ம மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? பயங்கரமா சட்டதிட்டமெல்லாம் படிச்சு, பட்டம் வாங்கி, பல ஸ்டேஜஸ கடந்து தான் ஹைகோர்ட்லயும், சுப்ரீம் கோர்ட்லயும் பல பேர் ஜட்ஜ் ஆகுறாங்க. ஆனா, நமக்கு அந்த எலிஜிபிலிட்டியே இல்லைனாலும் வாரம் போறவனையெல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். அது நியாயமா? அநியாயமா? அது நியாயமோ, அநியாயமோ மனசுக்கு தான் தெரியும். மண்டையில இருக்கிற மூளைக்கெல்லாம் அதுல தெரியாது. ஆனா, நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எப்படி ஒரு நெருப்ப பார்த்தா போய் தொட்டோம்னா சுடும், தொடக்கூடாது அப்படின்னு தோணுதோ, எப்படி ஒரு சோஃபாவை பார்த்தா அடடே அதுல போய் உட்கார்ந்தோம்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுதோ, அதே மாதிரி தான் ஒருத்தரை பார்க்கும்போது இவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா, நமக்கு செட் ஆவாங்களா, மாட்டாங்களா, தெளிவா தான் இருக்கிறாங்களா, இல்ல மெண்டலா, இல்ல மாஸ்டர் பீஸா, இல்ல காமெடி பீஸா, இது எல்லாத்தையும் நம்ம மைண்ட் ஜட்ஜ் பண்ணும். சோ ஜட்ஜ் பண்றதுங்கிறது நேச்சுரலான ஒரு விஷயம், அதுல தப்பில்லை. ஆனா ஒருத்தரை ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நமக்கு அறிவும் அனுபவமும் இருக்குதா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்காம விட்டோம்னா அந்த இடத்துல நம்ம ஜட்ஜா இருக்க மாட்டோம், அக்யூஸ்டா மாறிடுவோம். பனிஷ்மெண்ட் நமக்கு தான். சோ ஜட்ஜ் பண்றத பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபார் மோர் வேல்யூபிள் வீடியோஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் ஃபைனலி பாட்காஸ்ட். அன்புக்கு நன்றி. என்கே ஃப்ரம் ஃபைனலி.